ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு சின்ன vlog தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் டே டைமில் ஷாப்பிங் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம திருச்சியில் தான் மங்கள் கிருஷ்ணாலாம் போயிருந்தோம். அங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு வந்து கிருஷ்ணாவில் தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஒரு கிளட்ச் கிளிப் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருந்தா. சரி சொல்லிவிட்டு இதை போய் 2 கிளிப் வாங்கினேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போடுறதுக்காக சின்ன சின்ன இயரிங்ஸ் மங்கலில் இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் நான் 1 இயருக்கு ஒரு 2 டைமாவது இந்த மாதிரி கம்மல் வாங்கிடுவேன். அவங்களோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 21 ருபீஸ், 27 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு கோல்டெல்லாம் போட்டு போகக்கூடாது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி கம்மல் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஸ்கூல்ஸ்லலாம் வந்து ரொம்ப ட்ராப் மாதிரிலாம் போடக்கூடாது. ஸோ ஸ்டட்டாக தான் போடணும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஸ்டட்டே அவளுக்கு நிறையா வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் லாஸ்ட் வீக்கே வாங்கணும்னு நினச்சேன். ரொம்ப க்ரௌட் இருந்ததுனால சரி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி பவுல்ஸு, இந்த சர்விங் பவுல்ஸு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. செராமிக் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோடய ஷேப்காக தான் இதெல்லாம் நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை ஒரு சட்னியோ இல்லை கொஞ்சமாக குவான்டிட்டி ஏதாவது பொரியலோ இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் வந்து ஒரு மாதிரி பாட் டிசைனில் நம்ம ஃப்ளார் பாட்லாம் கீழே அந்த கூடு கூட இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் ஒயிட்டு, அது மாதிரி இந்த பிளாக் கலரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப செலக்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கலருக்கு இந்த டிசைன்ஸ்க்காகவே இதை வாங்கினேன். இது நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் கூட இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆஷ் கலரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப லாஸ்ட்டு வீக் நாங்கள் பர்ச்சேஸ் போயிருந்தப்போ பார்த்தோம். பட் வந்து டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம், அந்தளவுக்கு ரஷ்மே இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் வாங்கினேன். ஸோ இந்த பிங்க்கு, இந்த க்ரீன் கலரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஷேப்காக தான் இது மெயினாக அதுவும் நான் வாங்கியிருந்தேன். நான் குட்டியாக ஏதாவது சர்வ் பண்ணோன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 33 ருபீஸ் அவ்வளோதான் வந்துச்சு. சில இதில் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்தோடனே வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வீடியோ போடணுன்னு ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை. ஸோ டக்குன்னு எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டிக்கர்லாம் அவசரப்பட்டு பிச்சுட்டேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்புக்கு ஒரு பக்கம் முன்னாடியே எல்லாம் ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்து வச்சுக்கலாம்ல, அதுக்காக அதை வாங்கினேன். இந்த பிளாக் கலரு இது வந்து 100 ருபீஸோ 110ஓ இது 3 இது வைக்கிற மாதிரி. ஸோ 3 சட்னிஸ் வச்சாலுமே இது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட ரொம்ப நாளாக நாங்கள் தேடிட்டு இருந்தது இதுதான். மங்களில் வாங்கினோம். கரண்ட் இல்லை அல்லது இஞ்சி பூண்டு மிளகு தட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து எவர் சில்வரில் நாங்கள் வாங்கினோம். நல்ல பயங்கர வெயிட் இது. 360 370 சம்திங் இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம இடிக்கிறதுக்கு ரொம்ப அது வெயிட் இருக்கிறதுமா இடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று, இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாகவே பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ப்ரே பாட்டில் எதுக்குன்னா அந்த ரோஸ்மேரி லீஃப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரே வச்சு நம்ம ஹேருக்கு பண்ணும்போது ஹேர் ஃபாலிங் வந்து ஸ்டாப் ஆகுது. இது தனியாக அந்த ரோஸ்மேரி லீஃப்க்கு வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீஸா பிளேட்டு, அந்த ஸ்மைலி போட்ட ஸ்ட்ரா எல்லாம் சும்மா பாப்பாக்காக வாங்கினேன். அது மாதிரி குட்டி டிரான்ஸ்பரண்ட் பவுலு, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் ஒரு 2 பேர் வாங்கியிருக்கேன். ஈச் வந்து 30 ருபீஸ் என்னமோன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே குட்டி குட்டி பவுல்ஸ் பார்த்தோம்ல, அது இது ஒரு மாதிரி எக் ஷேப்பில் ஒயிட் கலரில் இருந்துச்சு. அப்புறம் சின்னதாக ஒரு பிளாக் கலர் ஒன்று, இது பிளாக் கிடையாது, டார்க் க்ரீனில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்விங் பவுல், இது சட்னிஸ் இந்த மாதிரிலாம் சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு ஒரு நீடடான என்னென்னா நம்ம அந்த தோசை கல் தேய்க்கிற கட்டை, அது கூட அன்றைக்கி வாங்கி டைம் இல்லாமல் சரி சொல்லிட்டு போனதுக்கு 2 வாங்கிட்டு வந்துவிட்டோம். இது எல்லாமே மங்களில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி டைமே இல்லாமல் இப்போ தான் போய் பர்ச்சேஸ் போயிட்டு வந்தோம். இவ்வளோ தான் நாங்கள் வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் திங்ஸோடையோ இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த திங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.